கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, மறுபடியுமாக மகிமையின் நம்பிக்கை என்ற இந்த ஊழியத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்துவை குறித்து நிறைவேறின பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனம் என்கிற தலைப்பின் கீழ் ஒரு தீர்க்க தரிசனத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற தீர்க்க தரிசனம், மீறுதல்கள் நிமித்தம் காயப்பட்டு அக்கிரமங்களின் நிமித்தம் நொறுக்கப்பட்டார், பாவங்களை சுமந்தார். இப்படி 3 காரியங்களை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிற இடம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 5 மற்றும் 12 வசனங்கள். 5ஆம் வசனத்திலே, நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். 12ஆம் வசனத்திலே, அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன், பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். இந்த 2 வசனங்களிலும் இயேசு மீறுதல்கள் நிமித்தம் காயப்படுவார், அக்கிரமங்கள் நிமித்தம் நொறுக்கப்படுவார், பாவத்தை சுமப்பார் என்கிற காரியத்தை அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நாம் பாவம் செய்தேன் என்று பாவத்துக்கு நாம் மன்னிப்பு கேட்கிறோமே ஒழிய, நம்முடைய மீறுதல்களுக்காக நம்முடைய அக்கிரமங்களுக்காக நாம் மன்னிப்பு கேட்பது இல்லை. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். பாவம் செய்தேன், என்னை மன்னியும் என்று பாவத்து நிமித்தம் நாம் தேவ சமூகத்தில் அழுகிறோம். ஆனால் நம்முடைய மீறுதல்களுக்காக அவர் காயப்பட்டிருக்கிறார், நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டிருக்கிறார், நம்முடைய பாவத்தை சுமந்திருக்கிறார். ஆகவே நம்முடைய மீறல்களையும் நம்முடைய அக்கிரமங்களையும் நாம் கண்டுகொள்வதில்லை என்பதை குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அவைகளுடைய மன்னிப்பையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியதா இருக்கிறது. இது சம்பந்தப்பட்ட இன்னொரு வசனத்தை பார்க்கும் போது, தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 24, 25, 26 வசனங்களை நாம் பார்க்கலாம். மீறுதலை தவிர்க்கிறதற்கும் பாவங்களை தொலைக்கிறதற்கும் அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கும் நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும் தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்திரிக்கிறதற்கும் மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும் உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது. இப்போதும் நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மேசியா வரு மட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். அவைகளில் வீதிகளும் அலங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும். ஆனாலும் இடுக்கமான காலங்களில் இப்படியாகும். அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார். ஆனாலும் தமக்காக அல்ல, நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள். அதன் முடிவு ஜலப்பிரவாகம் போல இருக்கும். முடிவு பரியந்தம் யுத்தமும் நாசமும் உண்டாக நியமிக்கப்பட்டது. மேசியா சங்கரிக்கப்படுவார், தமக்காக அல்ல, தம்மை விசுவாசிக்கிற ஜனங்களுக்காக. அவர் மீறுதலை தவிர்க்கிறதற்கும் பாவங்களை தொலைக்கிறதற்கும் அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கும் தான் இயேசு தம்மை சிலுவையிலே ஒப்புக் கொடுத்தார். ஆகவே
அக்கிரமம், மீறுதல், பாவம் என்ற 3 காரியங்களிலிருந்து நாம் விடுவிக்கப்பட்டாக வேண்டும். இந்த 3 காரியங்களை நிவர்த்தி செய்வதற்காகத்தான் இயேசு சிலுவையிலே தன்னை ஒப்புக் கொடுத்தார். ஏன் இந்த 3 காரியங்களையும் நாம் செய்ய வேண்டும்? நாம் வேதத்திலே பார்க்கும்போது யாத்ராகம புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர். தெய்வம் நம்முடைய அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்க அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். ஆனால் நாம் அக்கிரமத்தை குறித்தோ மீறுதலை குறித்தோ அதற்கு வேண்டிய மன்னிப்பை குறித்தோ கேட்பதில்லை. இயேசு அதற்காகத்தான் தன்னை சிலுவையிலே ஒப்புக் கொடுத்தார். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5:12 சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம், தானியேல் 9:24, 25, 26 சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் சிலுவையிலே நிறைவேறினது. ஆனால் நாம் பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்கிறோமே தவிர அக்கிரம மீறுதலுக்கு மன்னிப்பு கேட்பதில்லை. ஆனால் மன்னிப்பு கேட்டவர்கள் கர்த்தருடைய வசனத்திலே காணப்படுகிறார்கள். சங்கீத புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 1, 2 வசனங்களை நாம் பார்க்கலாம். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். மீறுதல் மன்னிக்கப்படுகிறது, பாவம் மூடப்படுகிறது, அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்க வேண்டும், அவன் பாக்கியவான் என்று எழுதப்படுகிறது. ஆகவே வெறும் பாவத்திற்கு மன்னிப்பு கேட்டால் போதாது, அக்கிரமம் மீறுதலும் மன்னிக்கப்பட வேண்டும். அதே சங்கீதத்திலே 5ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன். இவ்விதமாக அக்கிரமம், மீறுதல்கள், பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்ட காரியங்கள் இங்கு சொல்லப்படுகிறது. அது மாத்திரமல்ல, சங்கீத புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 1, 2 வசனங்களை நாம் பார்க்கும்போது, தாவீது பத்சேபாளிடத்தில் தவறு செய்த பின்பாக கேட்கிற ஒரு மன்னிப்பு மன்றாட்டது. அதிலே அவன் அறிக்கையிடுவதை நாம் பார்க்கலாம். தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும், என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமற என்னை சுத்திகரியும். இங்கு என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும், என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமற என்னை சுத்திகரியும் என்று அக்கிரமம், மீறுதல்கள், பாவங்களுக்காக அந்த தாவீது தேவ சமூகத்திலே விண்ணப்பம் பண்ணியிருக்கிறான் என்பதை இந்த வசனம் சொல்லுகிறது. ஏன் இந்த அக்கிரமம், மீறுதல், பாவம் எப்படி வந்தது? வெறும் பாவம் வரலையே. இந்த காரியத்தை பார்க்கும்போது நம்முடைய ஆதி தகப்பனாகிய ஆதாம் அக்கிரமம், மீறுதல், பாவம் என்ற 3 காரியங்களையும் செய்திருக்கிறான். ஆகவேதான் அந்த 3 காரியத்தையும் நிவர்த்தி பண்ணுவதற்காக தேவன் இந்த நிவர்த்தியை கொண்டு வந்திருக்கிறார். இயேசு அந்த ஆதி தகப்பன் மூலமாய் வந்த அந்த அக்கிரமம், மீறல்கள், பாவங்களை நிவர்த்தி செய்வதற்காக சிலுவையிலே தன்னை ஒப்புக் கொடுத்திருக்கிறார். ஆகவே இயேசுவை பின்பற்றுகிற யாவரும், அவரை விசுவாசிக்கிற யாவரும் இந்த அக்கிரமம், மீறல்கள், பாவங்களிலிருந்து முழுமையாக விடுவிக்கப்படும் போதுதான் நித்திய ஜீவனுக்கு பங்காளிகளாக முடியும் என்பதை
நாம் மறந்துவிடக்கூடாது. நம்முடைய ஆதி தகப்பன் செய்த அந்த ஆதாம் செய்த அக்கிரமம் மீறல்கள் பாவங்களை குறித்த வசனங்களை நாம் பார்க்கலாம். ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 7வது வசனம். அவர்களோ ஆதாமை போல் உடன்படிக்கையை மீறி அங்கே எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினார்கள். ஆதாமை போல் உடன்படிக்கையை மீறினார்கள். உடன்படிக்கையை மீறி எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினார்கள். ஆதாம் உடன்படிக்கையை மீறி இருக்கிறார், மீறுதல் செய்திருக்கிறார். யோபுவின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 33வது வசனம். நான் ஆதாமை போல என் மீறுதல்களை மூடி என் அக்கிரமத்தை என் மடியிலே ஒளித்து வைத்தேனோ. நான் ஆதாமை போல என் மீறுதல்களை மூடி, மீறுதல்கள், என் அக்கிரமத்தை என் மடியிலே ஒளித்து வைத்தேனோ. இங்கு அக்கிரமம் மீறுதல்களை ஆதாம் செய்ததற்கான ஆதாரங்கள், சாட்சிகள் காணப்படுகின்றன. அடுத்தபடியாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 27வது வசனம். உன் ஆதி தகப்பன் பாவம் செய்தான், உனக்கு முன்னின்று பேசுகிறவர்களும் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினார்கள். உன் ஆதி தகப்பன் பாவம் செய்தான். ஆதி தகப்பன் ஆகிய ஆதாம் பாவம் செய்தான், அக்கிரமம் செய்திருக்கிறான், மீறுதல் செய்திருக்கிறான், பாவம் செய்திருக்கிறான். ஆகவேதான் இயேசு மீறுதல்களுக்காக காயப்பட்டார், அக்கிரமங்களுக்காக நொறுக்கப்பட்டார், பாவத்தை சுமந்தார். இந்த அக்கிரமம் மீறுதல்கள் பாவங்களுக்காக நிவர்த்தி செய்யும் பரிகார பலியாக சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுத்து இந்த தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றினார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த சத்தியத்தை அறிந்து நாம் அக்கிரமம் மீறல்கள் பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு ஒவ்வொரு நாளும் பரிசுத்த பாதையிலே நடக்க நம்மை ஒப்பு கொடுத்து நித்திய ஜீவனுக்கு பங்காளிகளாக மாறுவோமாக. கர்த்தர் நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும்.